guys, welcome back to our channel. So எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் கால் நல்லா ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் போய் எக்ஸ்ரே எடுக்கணும். அண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும். ஸோ என்னென்னா கோஸ்ட் சேலஞ்ச் ப்ராங்க் தான் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 12 o'clock மேலே இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்தா நான் முழிச்சிட்டு இருக்கேன். ஆனால் அவர் பாருங்களேன் நல்லா ஸ்லீப்பிங்கில் இருக்கிற ஆழ்ந்த தூக்கத்தில். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு போர் அடிக்குது, எனக்கு தூக்கமும் வரல. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு 2 weeks வந்து நான் ஆரி ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ட்ரெஸ்ட்டில் இறங்கிட்டேன். கிளாஸ் கேட்டு பார்த்தேன், கிளாஸ் அனுப்புகிற மாதிரி தெரியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், யூடியூப்பில் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து நானே கொஞ்சமாக தச்சு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இது பாருங்க. அண்டு ட்ரை பண்ணியிருக்கேன், ஏதோ முடிஞ்ச அளவுக்கு. பார்த்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு தெரியும் பாருங்க. பண்ணேன், ஆனால் பட் அது காணாமல் போயிடுச்சு. வாங்க நம்ம அவனை எழுப்பலாம். வாங்க மாமா. மாமா, ஏய் மாமா, மாமா, மாமா. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. என்னடா வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நீ பாட்டு தூங்கிட்டு இருக்க? பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். பேய்க்கு பேர் பார்த்த நீ தானடா சொன்ன வாடா வீடியோ எடுக்கலாம், கோஸ்ட் சேலஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தானடா கூப்பிட்ட. என்னடா நீயே தூங்கிட்ட? மணி என்ன தெரியுமா? மணி 12:15. டேய் நாளைக்கு நோ, என்ன நீ உசு பேத்து விட்டுட்டு நீ படுத்து தூங்குற? கமான், உள்ளே தூக்கம் வருது. நோ 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 நோ. அப்பதான் இந்த தூக்கத்துல தான் போய் தேடணும். வா இங்க பாரு, இங்க கொஞ்சம் திரும்பி பாரு. பயப்படுறா. பயம் தூக்கத்துல இருக்கல. சரி ஏந்திரி. கமான். ஃபர்ஸ்ட் எல்லாம் அவளோட எதிர்பார்த்துன்னு இருக்காங்க கோஸ்ட் சேலஞ்ச். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? கமான். எப்படி எனக்கு தூக்கம் வரல. ஏன்னா வந்து என்னோட பிஸ்னஸ்ல வந்து நான் கொஞ்சம் ஆழ்ந்து போயிட்டதுனால எனக்கு தூக்கம் வரல. இவர் வந்து அதை பார்த்துட்டு முடிச்சுட்டே இருக்கும். இது எப்படி தூக்கம் வரும்? நைட்டு ஃபுல்லா முடிச்சுட்டே இருந்தேன். மத்தியான டைம்ல தூக்கம் வருது. என்ன பண்றது? வா ஏந்து வா, பண்ணலாம் வா. என்ன பண்றது? ஆல்வேஸ் டபுள் மீனிங். நான் கோஸ்ட் சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வந்து இவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு நம்பர்ஸ்லாம். காமிய எங்க தெரியவே வெயிட்டாக இருக்குது. இந்த பாருங்களேன் எவ்வளோ நம்பர்ஸு. ஒரு நம்பர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன், அப்படியே படுத்த தூங்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து இந்த நம்பர்லாம் கால் பண்ணால் பேய் பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேய் பேசுதா இல்லை யாராவது ஒரு ஆசாமி பேசுகிறாங்களா தெரியாது. வாங்க பார்க்கலாம், கால் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணாதான் ட்ராக் பண்ண மாட்டாங்க, அந்த ஃபோன் யூஸ் பண்ணால் ட்ராக் பண்ணிடுவாங்கன்ட்டு எடுத்து வச்சிருக்கான். ஸோ வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம். பாருங்க, இந்த ஃபோனில் தான் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக இந்த சாதா ஃபோன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கோஸ்ட்டுக்கு கால் பண்ண பாருங்க. டைம் பார்த்துங்க, 12:19. வாங்க பேய் வருதா பாப்பா. அதெல்லாம் போடுற என்ன பயப்படுத்தல. ஃபர்ஸ்ட் நான் சேஃப்டி ஆகிக்கிறேன். எனக்கு சேஃப்டி முக்கியம். சேஃப்டி முக்கியம் பிகில. செல்ஃபிஷ். எஸ், நான் ஷெல்ஃபிஷ், இவ வந்து ஜெல்லி ஃபிஷ்.
காமெடிலாம் வேணாம் ஒன்றும் சீனப்படாது. சரி நம்ம முன்னேறி போகக்கூடாது. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோமா? அவங்க பயத்துல வந்து என் பக்கத்துல வந்து உட்காந்து அதுலயே தெரியல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. எப்பவுமே வந்து ஒரு அடி தள்ளி தான் உட்காருவான், என் பக்கத்துல உட்காரவே மாட்டான். இப்ப என்னடா நான் வந்து என் ஒட்டின்னு உராசின்னு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ என்ன ஒட்டி அந்த அளவுக்கு பயம் இருக்குது. சரி, இங்க ஒரு கோட் போட்டுறேன். ஓகே guys, hey guys, welcome back to our channel. எல்லாத்தையும் பேசி முடிச்சு வெல்கம் பேக் டு சேனல். ஐயோ அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் பேசணுமா வேணாமா? ஓ ஆமால, இவரு இப்பதான் பேசுறாரு, பேசுங்க. எஸ், இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 நம்பர்கள் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஒரு கணக்குல ஏதாவது ஒன்று சொன்னா எனக்கு குத்த கண்டுபிடிக்கிறதே பேசுவேன். 10 நம்பர் வச்சிருக்கான். எல்லா மொபைல் நம்பருக்கும் 10 நம்பர் தான் இருக்கும். 10 நம்பர் காமெடி. சரி, நாளைக்கு சிரிக்கிறேன். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சரி கைஸ், இப்போ இந்த 10 நம்பர் இருக்கு. இந்த 10 நம்பரையும் நம்ம வந்து 1 by 1 கால் பண்ண போறோம். உண்மையாவே பேய் வருதா அப்படின்றத நான் பார்க்கணும். சில ஸ்டோரிலாம் வேற இருக்கு, அந்த ஸ்டோரியே நான் சொல்லணும். ஓகே, வேணாண்டா, எனக்கு பயமா இருக்கு. என்ன கொடுத்தாங்க வேணான்றது? இப்ப ஏன் வந்து நான் லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லைட் ஆஃப் ஆனாதான் பேய்க்கு பிடிக்கும், அப்பதான் வரும். இது நீயே ஒரு பேய், நீயே எதுக்கு கரெக்ட் கரெக்ட் லைட் ஆஃப் பண்ணாதான் பேய் பக்கத்துல வந்து வந்துருச்சு பேய். ஸோ இப்போ என்னன்னா, பேய்கள் வந்து இருட்டு பிடிக்கும். பேய்களுக்கு இருட்டு பிடிக்கும். அதனால ஸோ நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு பெட்ரூம் லைட் மட்டும் போட்டு வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இப்படியே குத்தக்கால் போட்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து களத்துல இறங்கணும். ஸோ நான் வந்து நம்ம தான் கிரிமினல் ஆச்சே, இந்த ஃபோன்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்போ கால் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு. இத்தனை நம்பர் இருக்கு, உண்மையாவே பேய் கால் போகுமா? பயமா இருக்கு. ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்ல போடு. ரிங்கே போல்றே. பாருங்க, நான் கால் பண்ணியிருக்கேன், அது ரிங்கே போல. ஐயோ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஏய், பேய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கேன்டி. நல்லா தானே இருந்தது சார்ஜ், இவ்வளோ சார்ஜ் இருந்தது, எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? ஏய் சி, ஃபோன் நல்லா தான் இருந்தது, இங்க பாருங்க. ஆமா இருக்கு, சார்ஜர் இருக்கு, எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆகும்? வாய்ப்பே கிடையாது. சம்திங் அது கால் போனாதான் ஸ்பீக்கர் ஆகும். போலாமே, இது ஆகல, அது எண்டு கால் தான் வருது. இது பேசிக் போன். இது பயமா இருக்குடா. எங்கேயும் போகலடி. சிக்னலே கிடைக்கல. கொஞ்சம் தொப்பையை நோத்து. ஏய் ஏய், பேக்கு ஸ்பீக்கர் போட சொன்னா இல்லைன்னு திருப்பு. லவுட் ஸ்பீக்கர் போட்டா கட் ஆயிடுது. கால் ரெண்டு வருது. ஏய்
எனக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்குது. நான் வெளியில் கட்டிக்கிட்டேன்னா என்ன இப்படி போல என்னமோ போகுதுடா டேய். வண்டி தான் போகுது. என்னடி ஒரு காலம் போல? நீ என் நம்பர்ல இருந்து போடாத. ஏன் என் நம்பர்ல இருந்து போடாத. அடச்சே என் நம்பர்ல இருந்து போடாத. உங்கதான் போட போறேன் நான். ஒன்னும் போ. அடிச்சி நோரி நோது போய் கோக்காரி அடிச்சுக்கிடு. பேய் வந்தா நான் பாத்துக்கிறேன். சிக்னலே இவ்வளோ நல்லா தான் இருந்தது. சிக்னலே கிடைக்கல. கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் கால் பண்ணுங்க. கிடைச்சிச்சு சிக்னல் கிடைச்சிச்சு. அமைதியா இருக்கு. பயமா இருக்கு. சுத்தா போயிடுச்சு. இல்ல சிட்டியோ போக மாட்டேங்குது. வேற நம்பர் எப்படி முடிஞ்சது போன்? கீழே போகும்போது இதெல்லாம் பண்ணி ஏன் அப்படி சிலிண்டர் போட்டு எத்தனை வாட்டி கீழே வந்துருக்கு? பேட்டரி எப்படி போச்சு? ஒன்றுமே பேட்டரி எப்படி போச்சு? ஃபோனில் ப்ராப்ளம் இல்லை, நம்பர் தான் ப்ராப்ளம். பேக்கு என் போன்ல இது பேலன்ஸ் இல்லாம எப்படி கால் போகும்? பேக் காலியாக வச்சாரு போல. இல்ல யார் போன் வந்து லைட் ஆஃப் ஆகுது. காலியா? அது மூஞ்ச பத்தியா? அதான் என்னடா போகல இதுவே ட்ரை பண்ண. ஏன் கோணக்காமானக்காடா இது? அப்படிதான் சொல்லுவேன் நானு. போன்ல சார்ஜ் போயிடுச்சு. நான் இது ரொம்ப நாள் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இந்த மாதிரி இதுல பண்ணா ட்ரேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த போன்ல வந்து ரொம்ப ரெடி பண்ணி இதுல டயல் பண்ணலாம் அப்படின்னு பண்ணா போன் ஆனாவே இல்லை. இப்போ இது உண்மையாவே வந்து சார்ஜ் ஃபுல்லா இருந்தது. சீரியஸா இது எப்படி இப்போ இந்த நேரத்தில் எப்படி ஆஃப் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அண்ட் இவ என்னன்னா இப்போதான் சொல்ற பேக் காலின்ட்டு. ஆல் பேக்டா? எல்லாம் உன் தப்புடி, உன் ஃபேக். 50 கிலோ பேக் வச்சிருக்கு. தப்ப. ஸோ கைஸ், இவங்க என்ன சரி பண்ணிட்டா. இவங்க என்னை வந்து நீ தாண்டி செத்துற போறேன். நீதான் வேணாம்னு சொன்னல, வேணா ட்ராக் பண்ணுவாங்க அதனால போட்டு. நான் இன்டெலிஜென்ட்டா அந்த மாதிரி பண்ணலாம்னு பார்த்தேன். இந்த மாதிரி அவனை எதிர்பார்க்க மொக்க வாங்கியாச்சு. ஸோ கைஸ் சாரி, நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இல்லையா அப்போ நீ பார்க்க மாட்டேன். இப்போ எப்படி நம்பர் நான் கால் பண்றது? ஒரு ஐடியா. இந்த சிமெண்ட் எந்த ஃபோன்ல போடுறியா? ஐயோ டேப்ல அடிச்சு வச்சிருக்கேன் நானு. ஐயோ நானே ஐடியா கொடுத்து மாட்டினேனே. இப்படி இருக்குது கனவர நம்பர். ஐயோ நாமளே காமெடி. 2023 சரியான காமெடி. கூப்பிடுறாங்க போய் அவங்க. எதுக்கு இப்படி லைட் ஆஃப் ஆகி வருது? லோ வோல்டேஜ் அப்படிதான் வரும். பாவி ஸ்டார்ட்
ஸ்டார்டிங்ல இருந்து நான் பயந்து இருக்கிறேன், அதுக்கெல்லாம் சொல்லவே இல்லை. வைத்தியக்காரா சொல்லுவான், உன்னை கட்டினல வைத்தியக்காரனா அப்படின்னு. அதானே